மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம், வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம், விடுதலையை நாம் பெற்றிடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், அத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய அன்பு கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை இந்த ஆராதனை வேளையில நீர் பிரசன்னராய் இருந்து எங்களை நடத்துவீராக. கர்த்தருடைய ஆளுகை எங்களோடு கூட இருக்கட்டும். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் மகிமைப்படும். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட பக்தி விருத்தி அடைய உதவி செய்யும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Once again welcome. கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். பாஸ்டர் ஆல்பர்ட் ராபின்சன். தேவ பிரசன்னத்தில் நாம் அமர்ந்திருக்கும் போது அவருடைய இந்த பிரசன்னத்தில் அவர் நம்மை புதிய எல்லைகளுக்குள்ளே அவர் நடத்த வல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு பலத்தின் மேல் பலனடைகிற அனுபவம் உண்டு. ஆமென். அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு மகிமை மேல் மகிமை அடைகிற அனுபவம் உண்டு. புதிய எல்லைகளை இந்த ஆராதிக்கிற வேளையில தாமே தேவன் நமக்கு தரவர் வல்லவராக இருக்கிறார். அப்படியே இருக்கிற இடத்துல ஆண்டவரே, பலத்தின் மேல் பலனடைகிற ஒரு நேரமாக, கிருபை மேல் கிருபை அடைகிற ஒரு நேரமாக, கிருபை பெறுகிற நேரமாக இந்த நேரத்தை எங்களுக்கு நீர் மாற்றி தருவீராக. உம்மை நம்பி உம்முடைய பாதத்தில் வந்து நின்று சொல்லுகிறோம் ஆண்டவரே, தேவ பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக, தேவ மகிமை எங்களை மூடுவதாக. ஓ ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் என்னை நிரப்பிடும் நேரமே, தேவ மகிமை என்னை நிரப்பிடும் நேரமே. தகப்பனே, உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக, உம்முடைய மகிமை எங்களை நிரப்புவதாக. ஓ ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் என்னை சூழ்ந்திடும் இந்நேரமே, தேவ மகிமை என்னை நிரப்பிடும் நேரமே, பலத்தின் மேல் பலனடைந்திடும் நேரமே, கிருபை மேல் கிருபை பெற்றிடும் நேரமே, பலத்தின் மேல் பலனடைந்திடும் நேரமே, கிருபை மேல் கிருபை பெற்றிடும் நேரமே, ஆவியானவரே ஆளுகை செய்திடுமே. நம்ம எல்லாரும் விட்டு கொடுத்து சொல்லலாம், ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்வீராக, ஆளுகை செய்திடுமே. இன்னொரு விசையாய், ஓ ஆவியானவரே ஆளுகை செய்திடுமே. அர்ப்பணித்தேன் ஆவி ஆத்மா தேகம் முற்றிலுமாய், அற்புதர் கரத்தில் தீபமாய் ஜொலித்திட எங்களை பயன்படுத்துவீராக. அர்ப்பணித்தே ஆவி ஆத்மா தேகம் முற்றிலுமாய், அற்புதர் கரத்தில் தீபமாய் ஜொலித்திட. அப்படியே விட்டு கொடுத்து சொல்லுங்க, விட்டு கொடுத்து அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆவி ஆத்மா யாவையும் தந்து அர்ப்பணித்தே ஆவி ஆத்மா தேகம் முற்றிலுமாய், அற்புதர் கரத்தில் தீபமாய் ஜொலித்திட. உம்முடைய கரத்தில் எங்களை ஏந்திக் கொண்டு உலகில் சுடராய் எங்களை பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா. எங்கள் துதி, எங்கள் ஆராதனை உமக்கு சுகந்த வாசனையாய் மாறுவதாக. ஆமென். கடந்த காலங்கள் முழுவதுமாய் கண்மணியை போல நம்மை அவர் பாதுகாத்தாரே, நம்மை அவர் பராமரித்தாரே. உள்ளத்தில் சந்தோஷத்தோடு கூட ஆண்டவரே, ராஜாவை குறித்து
நல்ல விசேஷங்கள் இருதயத்தில் பொங்குகிற இந்த நேரத்தில் நாங்கள் துதிக்கிறோம், பாடுகிறோம் என்ற ஒரு பழைய பாடலை பாடி நம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க எந்தன் இயேசுவை பாடிடுவேன். அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். நாங்கள் அவரை நேசிக்கிறோம். அவரை நேசிக்கிற, அவரை ஆராதிக்கிற, அவரில் அன்பு கூறுகிற ஒரு இடத்துல தேவன் உங்களை வைத்திருக்கிறபடினால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்தவர்களாக இந்த நல்ல நாளிலே ஆண்டவருக்கு துதி பலிகளை ஏறெடுப்போம். இதிலும் பெரிதானவைகளை தேவன் நம்முடைய வாழ்விலே அவர் செய்வாராக. ஹல்லேலூயா! கரங்களை தட்டி எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அவரையே நேசிக்கிறேன். இன்னொரு முறை சொல்லலாமா? எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். நான் அவரை நேசிக்கிறேன். I love you Lord. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அவரையே நேசிக்கிறேன். இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். பாதங்கள் சறுக்கின போதெல்லாம் இடராதபடிக்கு தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்முடைய பாதங்களை அவர் காத்து கொண்டாரே. ஆண்டவரே, சேதங்கள் அணுகாதபடிக்கு செட்டைகளின் நிழலிலே நீர் எங்களை மறைத்துக் கொண்டீரே. நன்றி என்று சொல்லி பாடி ஆராதிப்போமா? சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, போர் சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, போர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தெனக்கென்றும் கிருபைகள் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். சொல்லுங்க. எத்தனை கிருபைகள் ஆண்டவரே, எத்தனை நிறைவுகள் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தனை நாங்கள் கொண்டாடுகிறோம். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவர் சொன்னாரே. அவரை துதிக்கும்படிக்கு அவர் நமக்கு தந்த அந்த உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை இட்டு ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். சில வேளை இமைப்பொழுது எங்களை மறந்தாலும் ஆண்டவரே, எங்களை கைவிடாமல் காத்து வருகிறீரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி. கிருபைகளை எங்கள் வாழ்வின் எல்லைகளிலே பொழிய செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சில வேளை இமைப்பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமைப்பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபைகள் பொழிந்தாரே.
கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என் மேல் கிருபைகள் பொழிந்தாரே. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அவரே தஞ்சம், அவரே நமக்கு அடைக்கலம், அவரே நமக்கு பலன், அவரே நமக்கு ஆதரவு. ஓ கரங்களை தட்டி சொல்லுங்க. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. ஹல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமை தங்கிய வாசஸ்தலத்தை வாஞ்சித்து மான்கள் நீரோடையை பார்த்து கதறுவதை போல ஆண்டவரே உம்முடைய நடத்துதலுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சேர்த்துக்கொள்ள வரப்போகிறவர் அளிப்போடு உம்மை சந்திக்க நாங்கள் ஆவலாய் காத்திருக்கிறோம் என்ற விசுவாசத்தோடு கூட உற்சாகமாய் பாடுவோமா? ஆண்டவர் நம்ம மத்தியில பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட நம் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். இன்னொரு முறை. களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட நம் கர்த்தரே வருவாரே. களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட நம் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ துதி சத்தத்தோடு கூட நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை பெரியவர், உம்மை பாடுகிறோம். ஓ அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். தகுதியில்லாத எங்களுக்கு நீர் பாராட்டின அந்த கிருபை, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, நீர் எவ்வளவு மேலானவர் ஆண்டவரே. உம்மை போல எங்களுக்கு கிருபை கொடுப்பதில்லை, உம்மை போல எங்களுக்கு நன்மை செய்வதில்லை, உம்மை போல எங்கள் தேவைகளை சந்திக்கிறதில்ல, உம்மை போல எங்களை பாதுகாக்கிறதில்ல. யார் உண்டு ஆண்டவரே? நீரல்லால், நீரல்லால் எங்களுக்கு யார் உண்டு ஆண்டவரே? எங்கள் ஆறுதல், எங்கள் தேறுதல் எல்லாமே நீங்க தானப்பா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு?
யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவே என் தேவா. அப்படியே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, எங்கள் கலக்கங்களில், எங்கள் கவலைகளில் எங்களை அரவணைக்க, எங்களுக்கு ஆறுதல் சொல்ல உம்மை தவிர யாருமே இல்லையே. எங்கள் பலவீனங்களில், எங்கள் சோர்வுகளில், எங்கள் தனிமைகளில், எங்கள் நம்பிக்கைகள் எல்லாம் அறுந்து போன சூழலில் கூட ஆண்டவரே, உம்மை போல எங்களை விசாரிக்க, எங்கள் சார்பில் எங்களுக்காய் நிற்க உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவே என் தேவா. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவே என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரில்லா எந்தன் வாழ்க்கை, சொல்லுங்களேன், அது வீணான வாழ்க்கை அல்லவோ. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யெஷுவா. நீரே என் பலன், நீரே என் துருகம். நான் நம்பி இருக்கிற கண்மலை நீர் அல்லவா ஆண்டவரே. சோர்வின் நேரத்திலையும் சுகவீனத்தின் நேரத்திலையும் ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைக்கும் போது we are here to worship you, Lord. உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் செய்த எண்ணி முடியாத நன்மைகளுக்காக, சொல்லி தீராத ஆச்சரியமான கிரியைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யெஷுவா. உம்மையே இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நீரே கரத்திற்கு பாத்திர, நீரே துதிக்கு பாத்திர. உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே, எல் ஷடாய். உமக்கே ஆராதனை. எலோஹீம் எங்கும் நிறைந்திருக்கிறவரே, அடோனாய் தெய்வமே. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யெஷுவா
உள்ள ஒரே தெய்வம் நீர் மாத்திரமே. ஓ, நீரே கனத்திற்கு பாத்திரர், நீரே மகிமைக்கு பாத்திரர். ஜீவபலியாய் ஆண்டவரே, இந்த மகிமையான ஆராதனை வேளையில எல்லா கனத்தையும் எல்லா துதியையும் உமக்கே செலுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் துதியை ஏற்றுக்கொள்ளுவீராக, எங்கள் ஆராதனையை அங்கீகரிப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களை நடத்தும். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே, இந்த ஜீவ பாதையில் இன்றைக்கும் ஆவியானவர் தொடர்ந்து நடத்தி செல்வீராக. ஆளுகைக்கு விட்டு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Thank you, Pastor Albert, for leading us in worship. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த ஜெப நேரத்தில் வட இந்தியாவில் சந்திக்கப்படாத எல்லைகள் அதிகமாக உண்டு. அதை நினைத்து நாம் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணலாம். கவனிங்க, நமக்கு தமிழ்நாட்டில் சுமார் 8500 கிராமங்கள் சபை இல்லாமல் இருக்கிறது. ஆனால் பீகார்னு போகும் பொழுது 38,000 கிராமங்கள்ல சபை இல்லை. அதை விட கொடுமை, யூபி மாநிலத்துக்கு போனா 87,000 கிராமத்துல சபைகள் இல்லை. 87,000 villages without church. பீகார் அண்ட் யூபி மட்டும் எடுத்தாலே, பீகார் யூபி மட்டும் எடுத்தாலே நமக்கு 30% கிராமங்கள், இந்தியாவில் சபை இல்லாத கிராமங்கள்ல 30%, 30% of unchurched villages are in these two states. சொல்றது புரியுதா? இது ரொம்ப ஒரு அழுத்தத்தை, ஒரு பாரத்தை நமக்கு கொண்டு வர வேண்டும். ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன். நெகேமியாவுக்கு தகவல் வந்த பொழுது ரொம்ப பாரப்பட்டான். ஏதாயிலும் செய்யணும்னு நினைச்சான். ஆபிரகாமுக்கு சோதோம் பட்டணத்தை குறித்த தகவல் வந்த பொழுது ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று தேவசமூகத்தில் விழுந்து கிடந்தார், மன்றாடினார். He became an advocate for that city. அந்த பட்டணத்திற்காக ஒரு வழக்காடுகிறவனாக தேவனுக்கு முன்பதாக வந்துவிட்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் இன்றைக்கு நமக்கு தேவை. தகவல் கேட்கும் பொழுது பாரம் உண்டாக வேண்டும். இந்த பாரம் ஜெபமாக, மன்றாட்டு ஜெபமாக மாறணும். அதற்காக என்ன கிரயம் செலுத்தணுமோ அதற்கு செலுத்துவதற்கு ரெடியா இருக்கணும். ஈடுபாடு கொண்டு வேலையை முடிப்பதற்கு என்ன செய்யணுமோ அதையும் நாம் செய்யணும். ஆமென். கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த நாட்கள்ல ஜெபத்தையும் செய்கிறோம், ரிசர்ச்சும் பண்ணுகிறோம். ஆனால் அடுத்த 2 ஸ்டெப், என்விஷனிங் அண்ட் மொபிலைசேஷன், ஒரு பெரிய ஹியூஜ் டாஸ்க். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென். சபை இல்லாத கிராமங்கள் 4 லட்சம் இந்தியாவில் இருக்கிறது என்றால் அதுல 10 கிராமத்துக்கு ஒரு ஊழியர் என்றால் கூட 40,000 சர்ச் பிளான்டர்ஸ் தேவை. 40,000 சபை ஆரம்பிக்க கூடிய, சபை ஸ்தாபிக்கிற பயனியர் சர்ச் பிளான்டர்ஸ் தேவை. கர்த்தர் தான் எழுப்படும். அறுவடை மிகுதி, ஆட்கள் கொஞ்சம், ஆட்களை அனுப்பும் என்று எஜமான இடத்துல வேண்டிக் கொள்ள இயேசு சொல்லி கொடுத்தார். ஜெபம் பண்ணலாமா அந்த காரியத்தை? தகப்பனே, உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். சபையில்லாத கிராமங்களில் இந்தியாவில் சபைகள் ஆரம்பிக்க சர்ச் பிளான்டர்ஸ் தேவை. நீங்க எழுப்புங்க ஆண்டவரே. யூ ரேஸ் இட் லார்ட். நீங்க எழுப்புங்கப்பா. 100கணக்கில் அல்ல, 1000கணக்கில் வேணும் ஆண்டவரே. 40,000 ஊழியர்கள் தேவை. முழு இந்தியாவிலையும் எங்கும் சபை ஆரம்பிக்கப்படுகிறது. லெட் சர்ச்சஸ் ஸ்ப்ரவுட்.
Lord, in every unchurched villages, just, Lord, like mushrooms. ஆண்டவரே, ஒரு மழை பெய்ந்த பிறகு மஷ்ரூம்ஸ் வருகிறது போல ஒரே இரவுல, ஆண்டவரே, let mushroom like churches just sprout out, Lord, right through the nation. தேவனே, உம்முடைய கிரியைகளை நாங்கள் பார்க்கணும்ப்பா. We want to see your work, oh God. Rekaba katu robo shaba kaba riba kaba laga bagara danamo kaba riba kala danamo gorobo shekete nebego bola katere baga baga late riba kaba gaba. ஆண்டவரே, நீங்க செயல்படுங்கப்பா, எங்களுக்காக கிரியை செய்யுங்கப்பா, எழுந்தருளுங்க ஆண்டவரே. ரீபா கபா கலாபா ஷக்கத்தரபா கோரபா. Stir the hearts of young people, oh God. ஆண்டவரே, நான் ஒரு 10 கிராமத்தை என் லைஃப்ல சந்திக்கணும், 20 கிராமத்தை சந்திக்கணும்னு வாலிபர்களை எழுப்புங்கப்பா. இந்தியா முழுவதும் ஆண்டவரே, உத்தரவாதம் எடுக்கிற வாலிபர்களை, உத்தரவாதம் எடுக்கிற யங் பீப்புளை கர்த்தர் எழுப்புவீராக. நீர் எழுப்ப போகிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ரீகா லபா கபா கரபா ஷகா பாகா பால மகராத்தி ஏ பகபா ரிபா கபா லபா கரௌத்து ரபா திகபா கபா ரீகபா கபா கலா தரபா கபா. நீங்க செய்ய போறீங்க ஆண்டவரே, நீங்க செய்ய போறீங்க ஆண்டவரே, நீங்க செய்வீங்க ஆண்டவரே. ரீபா கபா லபா கததுனமா ரிகத்தே நே மிகோபோ ரபா ரிகபா கபா கரபா திரபா கரபா. கர்த்தாவே, எழுப்புங்கப்பா, ஊழியர்களை எழுப்புங்க, ஊழியர்களை எழுப்புங்க, ஊழியர்களை பயிற்றுவிக்கிற மையங்களை எழுப்புங்க. சந்தபா கத்தனமா கரபா ரிகபா கபா லபா கத்தனமா கபா. இயேசுவே, ரிகா லபா கதா தனமா கபா ரிகா தரபா கத்துரபா கபா ஷக்கத்தரபா கத்தரபா கபா லத்தரபா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ரீகாபா கபா கபா ஷகபா கலத்துனபா கபா ரிபா கபா லபா கபா ரத்தபா கபா ரிபா கபா லதரபா கபா. எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா. நல்ல தரமான ஊழியர்கள், உத்தரவாதம் எடுக்கிற வாலிப தம்பிமார்கள், ஆண்டவரே, தங்கச்சிமார்கள் கர்த்தர் எழுப்புவீராக. ராப்பாக யங் கப்புள்ஸை எழுப்புவீராக. கர்த்தர் அதை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ரீகாபா ரபா கரமா ரத்தனமா கரே போலபோ கொனோமோ ஷபா கபா லபா கபா லமா ரிகபா லாத்தேனே மே கபா கலாதினே போகோ புரோ ஷகா ரிகபா கலபா தரபா. கர்த்தர் செய்வீராக. ஆண்டவர், வட இந்தியாவில் உள்ள மிஷினரிகளை விட கரத்துல கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த நாட்களில் வெயிலின் கொடுமையினால யாரும் பாதிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரை மேகஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிளைமேட்டை மாற்றுகிறவராக, ஆண்டவரை சாதகமான வெதர் கண்டிஷனை கொடுக்கிற தேவனாக இருந்தது போல எங்கள் மிஷினரிகளுக்கு கர்த்தர் இந்த நாட்களில் கர்த்தர் அப்படி செய்து அவர்களை பாதுகாத்து கொள்ள ஜெபிக்கிறோம். சட்டைகளின் கீழ் மூடி மறைத்துக் கொள்ளுவீராக என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடுவோம். பாஸ்டர் எஸ்ரா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள்
எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாம உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாம உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவர், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவர், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாம உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாம உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 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 Praise the Lord. Thank you, Pastor Ezra. பிரியமானவர்களே, என்னுடைய வார்த்தைக்கு கடந்து போகலாம். ஆண்டவர் மனிதனை படைக்கும்படி எதற்காக படைத்தார்? Why did God create man? God created man for dominion. கர்த்தர் மனிதனை எதற்காக படைத்தார்? ஆளுகை செய்வதற்காக படைத்தார். பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கும். அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்திலையும் பாருங்க, அதை நீங்கள் பார்க்கலாம். ஆமென். அப்ப அந்த நோக்கத்திற்குள்ள நாம் வரணும், அதை புரிந்து கொள்ளணும். முதலாவது, we are created for dominion. மனிதனை ஆண்டவர் படைத்தது ஆளுகைக்காக. அந்த ஆளுகையை பறித்து கொண்டான் பிசாசு, அதை இழந்துட்டான். அதுக்கப்புறம் இயேசு மறுபடியும் கொடுத்தார். இப்பொழுது நம்முடைய அல்டிமேட் ரெஸ்டரேஷன் இட்ஸ் நாட் சால்வேஷன், இட்ஸ் டொமினியன். அதை குறித்து ஒரு தெளிவான பாடம் நாம் படிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்களோடு பேசும், உங்க வசனம் வார்த்தை விடுதலையோடு வரட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். இந்த செய்தி நான் பதிவு பண்ண ஒரு செய்தி, கேட்க வேண்டிய ஒரு செய்தி, கேட்கும்படி உங்களுக்கு இன்றைக்கு காலையில் இந்த ஆராதனையில் அதை ரோல் பண்றோம். பி பிளஸ்ட். Praise the Lord. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தை அது ஜீவனுள்ளது, அது அழியாதது, அது மாறாதது. எப்படி இயேசு கிறிஸ்து மாறாதவரோ அதே போல அவருடைய வார்த்தையும் மாறாதது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அதே போல அவருடைய வார்த்தையும் மாறாதது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியாது. Heaven and earth may pass away,
but his word will still remain. அவருடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். His word will still remain. எப்பொழுதும் அவருடைய வார்த்தை நிலைத்திருக்கும். ஆமென். ஸோ அந்த வார்த்தையை கேட்பதற்காக நாம் ஆவலோடு கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் ஆமென் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May the Lord richly bless us. வார்த்தை ஜீவனோடும் ஆவியோடும் இருக்கிறது. அந்த வார்த்தையிலே வல்லமை உண்டு, அந்த வார்த்தையிலே வெளிப்பாடுகள் உண்டு. தேவ ஆவியானவர் தாமே நம்மோடு கூட மகிமையாய் இடைப்படுவாராக. Praise the Lord. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுவதற்கு தெரிந்து கொண்ட தலைப்பு created to rule. மனிதனை தேவன் ஒரு ஆளுகைக்காக ஏற்படுத்தினார். God created man for dominion. ஆண்டவருடைய ஒரிஜினல் இன்டென்ஷன், மனிதனை தேவன் படைப்பதற்கு அவருடைய முகாந்திரத்திலே ஒன்று, இவன் ஆளுகை செய்ய வேண்டும். நீங்கள் ஆளுகை என்று சொல்லும் பொழுது அரசியல் ஆட்சி அல்லது ஒரு உயர் பதவியிலே இருந்து ஒரு அதிகாரத்தோடு எல்லாரையும் அடக்குமுறையிலே நடத்துகிறது என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. When I say dominion, when I say leadership, I'm talking about influence. நீங்கள் செல்வாக்கு உள்ளவர்களாக, நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக, people look up to you, people respect you, people know that they can learn something from you, people see you as an inspiration, people want to be blessed through you. அந்த விதத்திலே தேவன் உங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிற ஒரு மகிமையான ஒரு நிலை. இதைத்தான் தேவன் மனிதனுக்கு வாக்கு பண்ணினார். நாம் தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்தால், if we live the life that God intended, then we will see the purpose of God outworked in our life. You and I live very often a substandard life. நீங்களும் நானும் அநேக வேளைகளிலே நாம் தேவன் நமக்கென்று வைத்திருந்த ஒரு வாழ்க்கை நிலையை காட்டிலும் சற்று குறைந்த நிலையிலேயே இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. But God wants us to step up. God wants us to live the life that He intended for us. ஆமென். வாழ்க்கையை முழுமையாக வாழ ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். He came to give life and life in abundance. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். God wants us to prosper in all areas of life. வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க தேவன் அழைக்கிறார், விரும்புகிறார். ஆதியாகமம் 1 அதிகாரம், Genesis chapter 1 verse 27 and verse 28. ஆதியாகமம் 1 அதிகாரம் 27 28 வசனங்கள். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். எல்லாவற்றையும் தேவன் படைத்தார், ஆனால் மனிதனை விசேஷ விதமாய் படைத்தார். Man can be considered the crown of God's creation. மனிதன் தேவனுடைய படைப்பின் மகுடம், விசேஷ படைப்பு. எல்லாவற்றையும் படைத்து விட்டு கடைசியிலே மனிதனை படைத்தார். மனிதனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஏற்படுத்திவிட்டு அவனை உண்டாக்கினார். இப்பொழுது ஒரு விருந்தினர் வீட்டிற்கு வந்தால், ஒரு கெஸ்ட் வரும்பொழுது நாம் எல்லா ஆயத்தங்களையும் செய்து அந்த கெஸ்ட்டை ரிசீவ் பண்ணுகிறது போல, இந்த முழு உலகத்தை, அண்ட சராசரங்களை தேவன் உண்டாக்கி விட்டு ஆண்டவர் மனிதனை படைத்து, இதோ இது எல்லாம் உனக்காகத்தான் என்று சொல்லி, இதை நீ ஆண்டுகொள் என்று சொல்லி ஆண்டவர் மனிதனை படைத்தார். He received man like a guest into this world.
ஆமென். எல்லாவற்றையும் ஏற்படுத்தி விட்டு, ஒரு விருந்தினர் வருவதற்கு முன்பதாக எல்லாவற்றையும் நாம் ஏற்படுத்தி விட்டு நாம் பிறகு அவர்களை அழைப்பதைப் போல, ரிசீவ் பண்ணுவது போல தேவன் எல்லாவற்றையும் மனிதனுக்காக படைத்து விட்டு, இந்த மனிதன் வாழ்வதற்காக இந்த உலகத்தை ஏற்படுத்தி விட்டு எல்லா கிரியேஷனையும் அவர் செய்து முடித்துவிட்டு 6ஆம் நாளிலே, கடைசி நாளிலே மனிதனை அவர் உண்டாக்குகிறார். மனிதனை அவர் உண்டாக்குகிறார். அவர் எப்படி உண்டாக்குகிறார்? தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தம்முடைய சாயலாக அநேக ஜீவராசிகளை படைத்தார். He created many living things, but மற்ற எந்த ஒரு காரியத்திற்கும் அப்படி சொல்லப்படவில்லை. ஆனால் மனிதனை படைக்கும் பொழுது தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். எல்லாவற்றையும் வார்த்தையினாலே உண்டாக்கின ஆண்டவர் மனிதனை வார்த்தையினாலே உண்டாக்கி இருக்கலாம். God created everything with the power of His spoken word. His word had power. He spoke and it came to existence. He said, let there be light, and there was light. வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாகிவிட்டது. அதே போல மனுஷன் உண்டாகட்டும் என்று சொல்லியிருந்தால் மனுஷன் உண்டாயிருப்பான். If only he had said, let there be man, man would have come to existence. God had the power to do it. That is how He created the world, with His word, the spoken word. உரைக்கப்பட்ட வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அது காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும். அது பெண்மான்களை ஈனச் செய்யும். ஆமென். God's word is powerful. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. இறையாதே, அமைதலாயிரு என்று கொந்தளிக்கிற கடலை பார்த்து இயேசு சொன்னார், அமைதலாயிற்று. லாசருவே வெளியிலே வா என்று சொன்னார், லாசரு வெளியிலே வந்தான். நித்திரையை விட்டு எழுந்திரு என்று சொன்னால் நித்திரையை விட்டு எழுந்திருக்கிறாள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. God's word has power. எல்லாவற்றையும் வார்த்தையிலே உண்டாக்கின ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும் பொழுது வார்த்தையிலே உண்டாக்கி இருக்கலாம், வார்த்தையிலே உண்டாக்கவில்லை. அவர் தூரத்திலிருந்து அவர் உண்டாகட்டும் என்று சொல்லியிருந்தால் மனுஷன் உண்டாயிருப்பான். தூரத்திலிருந்து உண்டாக்கவில்லை, பக்கத்திலே வந்தார். பூமியின் மண்ணை எடுத்தார். He gave a personal touch. He came closer. He not only created, he formed. உரு கொடுத்தார். அவர் நம்மை சிருஷ்டிக்க மாத்திரம் செய்யவில்லை, அவர் நம்மை உருவமைத்தார். He just did not create us, He formed us. He gave us shape. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன் என்று சங்கீதம் 139 சங்கீதக்காரன் சொல்லுகிறான். I am fearfully and wonderfully made. That is how God made you and me. உங்களையும் என்னையும் தேவன் அப்படித்தான் உண்டாக்கினார். நீங்களும் நானும் விசேஷ படைப்பு. இந்த மனிதனை படைத்த பிறகு தேவன் மனிதனோடு கூட உலாவி வந்தார். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் அவர்களோடு கூட அவருடைய சாயலிலே உண்டாக்கப்பட்ட இந்த மனுஷன் மனுஷியோடு தேவன் உலாவி வருவார். God longed for fellowship. God longed for relationship. இந்த உறவுக்காக படைக்கப்பட்ட மனிதன், ஆளுகைக்காக படைக்கப்பட்ட மனிதன், விசேஷ விதத்திலே படைக்கப்பட்ட மனிதன், அந்த ஆசையோடு தான் ஆண்டவர் மனிதனை படைத்தார். அந்த எதிர்பார்ப்போடு தான் ஆண்டவர் மனிதனை படைத்தார். ஒவ்வொரு நாளும் தேவனோடு அப்படியே சஞ்சரிக்கிற அனுபவம். That was God's intention for man. படைத்து விட்டு 28ஆம் வசனம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேலே நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். There you go. ஆண்டு கொள்ளுங்கள். Have dominion.
rulership, in charge, leader. இதுதான் தேவன் மனிதனுக்கு கொடுத்ததான அழைப்பு. முதலாவதாக தேவன் மனிதனை படைக்கும் பொழுது தேவன் அவனுக்கு கொடுத்ததான ஒரு நோக்கம், நீங்கள் பலுகி, be fruitful, பெருகி, multiply, கீழ்ப்படுத்தி, subdue, ஆண்டு கொள்ளுங்கள், have dominion. Be fruitful, multiply, subdue, have dominion. நீங்கள் ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்தால், நீங்கள் கொடுக்கப்பட்ட தாலந்துகளை மல்டிப்ளை பண்ணினால், நீங்கள் ஆண்டவர் ஜெயம் கொள்ள சொன்ன காரியங்களை நீங்கள் ஜெயம் கொண்டால் நீங்கள் ஆண்டு கொள்வீர்கள். இந்த ஆண்டு கொள்ளுதல் என்பது ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல. ஆனால் இந்த காரியங்களை நாம் செய்து ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். நீங்கள் பலுகி, பெருகி, கீழ்ப்படுத்தி, be an overcomer, be an overcomer. நீ ஜெயம் கொள்ள வேண்டும். கீழ்ப்படுத்தி என்ற வார்த்தையை கவனிங்கள். இங்கிலீஷ்ல subdue, overcome. ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் ஆளுகையை கொடுக்கிறார். நீங்களும் நானும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். நீங்களும் நானும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். உலகம், மாமிசம், பிசாசு, the world, the flesh, the devil, இவைகளை நாம் ஜெயம் கொண்டு, நாம் மேற்கொண்டு, நாம் ஆளுகை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God wants to put man in charge of every circumstances. சூழ்நிலைகளினாலே பாதிக்கப்படுகிறதற்காக மனிதன் ஏற்படுத்தப்படவில்லை. மனிதன் தான் இன்சார்ஜாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சிங்கக்கெபிக்குள்ளே தானியேல் தூக்கி எறியப்பட்டான். ஆனால் அங்கே யாருங்க இன்சார்ஜாக இருந்தது? தானியேல் தான் இன்சார்ஜாக இருந்தான். சிங்கம் இன்சார்ஜாக இல்லை. When Daniel was thrown into the lion's den, the lion was not in charge. The lion was not the leader. Daniel was the leader. ஆளுகை, dominion. When you live the life that God wanted you to live, you will have the power to do the things that God wanted you to do and also to be. நீங்கள் தேவன் விரும்புகிற நபராக இருப்பீர்கள். தேவன் விரும்புகிற ஸ்தானத்தில் இருப்பீர்கள். தேவன் செய்ய சொன்ன காரியங்களை செய்வீர்கள். அதற்கு வேண்டிய சத்துவத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். நீங்கள் வாலாகாமல் தலையாவீர்கள். Deuteronomy 28. உபாகமம் 28ஆம் அதிகாரம். கீழ்ப்படுகிறவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவார்களாம்? நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். நீங்கள் வாலாகாமல் தலையாவீர்கள். See dominion, see leadership, see God is putting you above. You're called to be above and not beneath. You're called to be the head and not the tail. ஆனால் அந்த நிலை ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் வருவதற்கு நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் மல்டிப்ளை பண்ணுகிறவராக இருக்க வேண்டும். Be fruitful, multiply, subdue and have dominion. And have dominion. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 Timothy chapter 2 and verse 12. அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். பிரியமானவர்களே, ஆளுகை என்பது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு, ஒரு நோக்கம், தேவனுடைய intended purpose. However, you don't get that automatically. God wants you to come to that place of dominion. However, that is possible only when you and I do the thing that God wants us to do, when we are in alignment with God. And in this case, as we read in 2 Timothy chapter 2 and verse 12, if we suffer with him,
we will also reign with him. நாம் அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஆளுகைக்காக ஏற்படுத்தப்பட்ட மனிதன் ஆளுகையை விட்டுவிட்டான், ஆளுகையை விட்டுவிட்டான், ஆளுகையை இழந்து விட்டான். அவன் ஓவர்கமராக இல்லை. பார்வைக்கு இன்பமானது, it was pleasant to the eyes. The forbidden fruit, disobeyed. He did not overcome the temptation. அவன் ஜெயம் கொள்ளுகிறவனாக இல்லை. ஆகவே ஆளுகையை இழந்தான். He lost dominion. He lost dominion. 2 Corinthians chapter 4 and verse 4. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனம். The God of this age, இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்று பிசாசுக்கு ஒரு பெயரை கொடுத்து இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். You will find that the devil was named the God of this age. இப்பிரபஞ்சத்தின் அதிபதி. He was in charge. God gave man dominion, but he gave it away through disobedience to the enemy. எதிரிக்கு கொடுத்து விட்டான் ஆளுகையை. இப்பிரபஞ்சத்தின் அதிபதி நீங்களும் நானும் தான் அப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் மனிதனை படைத்தார். ஆனால் இந்த பிசாசுக்கு அதை விற்று போட்டு விட்டான். சோதனையை ஜெயிக்க முடியாமல் அவன் இழந்து விட்டான். ஆளுகையை இழந்து விட்டான் மனிதன். தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டான் மனிதன். ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கையை வாழாமல் அவன் அந்த ஸ்டாண்டர்டுக்கு வாழாமல், அந்த சப்ஸ்டாண்டர்ட் லிவிங்க்கு தன்னை அவன் குறைத்து கொண்டான். தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டான். தேவனோடு உள்ள ஐக்கியம் துண்டிக்கப்பட்டது. The relationship with God was strained, was cut off actually through disobedience. So the purpose of God that was originally intended was thwarted. தேவன் மனிதனுக்காக வைத்திருந்த அந்த திட்டம் இப்பொழுது அந்த வீழ்ச்சியினாலே, மனிதனுடைய வீழ்ச்சியினாலே பாதிக்கப்பட்டது. ஆனால் மீட்பிலே ரட்சிக்கப்படுகிறதான ஒரு கர்த்தருடைய பிள்ளை மறுபடியுமாக அந்த தேவனுடைய திட்டத்திற்கு, அந்த ஒரிஜினல் இன்டென்ஷனுக்கு வர வேண்டும் என்றால் வரலாம். ஆனால் நீங்களும் நானும் அந்த தேவன் விரும்புகிற வாழ்க்கை, மல்டிப்ளிகேஷன், fruitfulness, overcoming attitude, overcoming life, a life of an overcomer, அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நாம் அந்த ஆளுகைக்கு நாம் வர முடியும். தானியேல் 6 அதிகாரத்தில் அவன் சிங்கக்கபிக்குள்ளே போடப்படுகிறான். ஆனால் தேவனோடு இடைவிடாமல் அந்த உறவிலே இருக்கிறதான தானியேல், அங்கே ராஜா வந்து கேட்கிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? Look at the testimony of Daniel. The Lord whom you serve day and night, the Lord whom you serve continually, was he able to deliver you? இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று ராஜா வெளியிலிருந்து கேட்கிறார். தானியேல் உள்ளே இருந்து சொல்லுகிறான், எஸ், I am in charge here, not the lion. சிங்கம் அல்ல, நான் தான் இங்கே ஆளுகை செய்கிறேன் என்று சொல்லுகிறதை போல அங்கிருந்து ஒரு குரல் வருகிறது. பொதுவாக ஒரு சிங்கக்கெபிக்குள்ளே ஒரு மனிதனை போட்டால் என்ன ஆகும்? கண்டிப்பாக வந்து அந்த சிங்கம் இவனை பீறிவிடும், இவனை கொன்றுவிடும், இவனை அது வயிற்றுக்குள்ளே தள்ளிவிடும், ஆகாரமாகி விடுவான். ஆனால் இங்கே தானியேலை ஒன்றும் செய்ய முடியவில்லை. He was in charge. He had dominion. ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை வாழும் பொழுது நீங்கள் தான் ஆளுகை செய்வீர்கள் over every circumstances of life. லைஃப்ல பிரச்சனைகள் வராது என்று நான் சொல்லவில்லை, நெருக்கங்கள் வராது என்று சொல்லவில்லை, பாடுகள் வராது என்று சொல்லவில்லை. அதன் நடுவில் கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளையே கவனியுங்கள், நீங்களும் நானும் அங்கே வெற்றி நடை போட முடியும். We will come above that.
பஞ்சகாலத்திலே பாதிக்கப்பட மாட்டீர்கள், நெருக்கத்தின் காலத்திலே பாதிக்கப்பட மாட்டீர்கள். யோசேப்பு பஞ்சகாலத்திலே செழித்தான். அடிமைத்தன நாட்களிலே தானியேல் பிரகாசித்தான். பஞ்ச நிலத்திலே விதை விதைத்து 100 மடங்கு அறுத்தான். எலியா பஞ்சகாலத்திலே சூப்பர் நேச்சுரலாக ப்ரொவிஷனை பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, you will not be controlled by circumstances. You will very much be in control. You will be in leadership. You will have dominion. You will be in charge. ஆளுகை சொல்லுங்க பார்க்கலாம். ஆளுகை சொல்லுங்க. டொமினியன். ஆமென். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, ஆமென், எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் எந்த ஆபத்து, எந்த நெருக்கம், எந்த கஷ்டம் வந்தாலும் you will rise above. நான் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாக விளங்குவேன் யோபு சொன்னாரே, அந்த ஆட்டிடியூடு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒன்றும் பிரிக்காது என்று பவுல் சொன்னானே, அந்த விதமான ஒரு கன்விக்ஷனு, அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை. பத்மு தீவிலே தூக்கி எறியப்பட்டான் யோவான். அங்கே கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாகிறான். ஐலண்ட் ஆஃப் ஐசோலேஷன் became ஐலண்ட் ஆஃப் ரெவலேஷன் ஃபார் ஜான். எதை தீமைக்காக பிசாசு விதைக்கிறானோ அதை நன்மைக்கு எதுவாக மாற்றக்கூடிய தேவன் இருக்கிறாரே, அவர் உங்களோடு கூட இருக்கிறாரே. நீங்கள் அப்படிப்பட்டதான ஜெயத்தை, சாட்சியுடைய ஒரு அனுபவத்தோடு வெளியிலே வருவீர்கள். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் எரிகிற தீக்குள்ளே தூக்கி எறிந்தார்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை. அவர்கள் தேவனோடு உறவு உள்ளவர்கள், தேவனை மட்டும் பணிந்து கொள்ளுகிறவர்கள். எரிகிற தீ ஒன்றும் பண்ண முடியவில்லை. The fire could not harm. The fire was not in control. Very much these 3 Hebrew young men were in control. இந்த 3 எபிரேய வாலிபர்கள் தான் அந்த சூழ்நிலையிலே அவர்கள் ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். They were very much in charge of the situation. They had dominion over the fire, over the circumstances, over the judgment pronounced by the king. Everybody in the nation was looking at what was happening, including the king. And the king was astonished. அந்த ராஜா அதிர்ச்சி அடைந்தான், ஆச்சரியம் அடைந்தான். எரிகிற தீக்குள்ளே விடுதலையாய் உலாவுகிறார்களே, தீ ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தவில்லையே, 3 நபராக அல்ல 4வது நபரை நான் பார்க்கிறேனே என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறார். அந்த 3 பேர் நடுவிலே உலாவினவர் தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருந்ததாகவும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. When you take a stand for God, He will stand with you. நீங்கள் தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கும் பொழுது அந்த இடத்திலே தேவன் இருப்பார். சிறையிலே யோசேப்போடு கூட ஆண்டவர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. You read Genesis 39. அடிமையாக விற்கப்பட்டான் யோசேப்பு, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நீங்கள் தண்ணீரை கடக்கும் பொழுதும் ஆறுகளை கடக்கும் பொழுதும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த தேவனுடைய பிள்ளைகளோடு, ஊழியர்களோடு கூட கர்த்தர் இருந்தார். அதே போல பிரியமானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலை வழியாய் கடந்து போனாலும், நீங்கள் எந்த விதமான குற்றச்சாட்டுகள் வழியாய் கடந்து போனாலும், நீங்கள் எந்த விதமான பாதிப்பின் சூழ்நிலை வழியாய் கடந்து போனாலும், எந்த விதமான நெருக்கமான சூழ்நிலை வழியாய் கடந்து போனாலும், தேவன் மாத்திரம் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். ஜீவியத்தை அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இருந்தால் நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். You will have dominion. நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். You will be above and not beneath. Come what may. எது வந்தாலும் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள், வெற்றி எடுப்பீர்கள். ஜெயிக்க பிறந்தவர்கள் நாம், ஆள பிறந்தவர்கள் நாம். You are created to rule. பலுகி பெருகி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆதியிலே தேவன் மனிதனை படைக்கும் பொழுது, ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் பொழுது அப்படித்தான் ஏற்படுத்தினார். ஆனால் அவர்கள் அதை இழந்தார்கள். ஆனாலும் பிரியமானவர்களே கவனியுங்கள், சிலர்
பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்க்க முடியும், புதிய ஏற்பாட்டிலும் பார்க்க முடியும். சிலர் ஆதாமின் வித்திலே பிறந்தவர்களும் கூட அந்த ஆவிக்குரிய மரணத்திலிருந்து தப்பித்து அவர்கள் தேவனோடு கூட உள்ள உறவிலே வளர்ந்து இந்த ஒரிஜினல் இன்டென்ஷனை தங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி வாழ்ந்து காட்டினார்கள். அதுபோல நீங்களும் நானும் வாழ முடியும். You and I can live that kind of a victorious life. Amen. அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து, ஜெனசிஸ் 12:2, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீங்க தான் பெருமைப்படக்கூடாது ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். You should not boast about yourself. You should not think you are great. But God says He will make your name great. He is not in the business of humbling you. He is in the business of exalting you. But my friend, you and I need to humble ourselves for God to be able to do that. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். You will be a channel of blessing. You will be a blessing. You shall be a blessing. அதாவது I will bless you என்பது ஒரு லெவல் ஆஃப் blessing பிரியமானவர்களே. ஆனால் you will be a blessing என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு மேலாக மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக உங்களை நிரப்புகிறதான அந்த மேலான ஆசீர்வாதத்தின் எல்லைக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போக விரும்புகிறார். தொட்டுக்கோ, தொடச்சிக்கோ, இல்லை ஸ்கிரேப்பிங் த பேரல் எக்ஸ்பீரியன்ஸு இல்லை. அப்படிப்பட்டதான நிலையிலே அல்ல. நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். You will not borrow, you will lend, which means you will be a blessing. நீ கீழாகாமல் மேலாவாய், வாலாகாமல் தலையாவாய். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். God called Abraham and said, I will make you a blessing. I will cause you to be above and not beneath. You will be the head and not the tail. You will lend and you will not borrow. நீ 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். You will be a leader. You will be in charge. You will be an influence. ஆபிரகாமினுடைய மகன் ஈசாக்கினுடைய மகன் யாக்கோபு இஸ்ரவேல் என்ற பெயர் மாற்றத்தை பெறுகிறான். அவனுடைய மகன் யோசேப்பு, அவனுடைய பிள்ளைகள், யாக்கோபின் பிள்ளைகள், இஸ்ரவேலின் பிள்ளைகள் தான் இஸ்ரவேலின் கோத்திரம். அவர்கள் ஒரு குடும்பமாக எகிப்துக்குள்ளே போனார்கள். பிறகு அவர்களுக்கு தேவன் வாக்கு பண்ணின பிரகாரம் வெளியிலே வரும்பொழுது தேசமாக வருகிறார்கள். They come out as a nation. ஆண்டவர் அப்படி தேசமாக வெளியிலே வரும்பொழுது, இஸ்ரவேல் என்ற தேசம் வரும்பொழுது, அந்த தேசத்திற்கு தேவன் கொடுத்த நோக்கம், you will be a light to the Gentiles. இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் இருக்கிறது. அந்த தேசத்திற்கு போக மற்ற தேசங்கள் புறஜாதிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள், ஜென்டைல்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள், மற்ற ஜாதிகள். சரியா? நீங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆபிரகாமை ஒரு தனி மனிதனை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதித்து நீ வந்து ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னது போல, இப்பொழுது ஆபிரகாமின் சந்ததி, இப்பொழுது இஸ்ரவேல் தேசம், ஆண்டவர் தேசத்தை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் மற்ற தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். You will be a light to the Gentiles. You will be the head and not the tail. You will be an influence. Light is an agent of influence. You will be an influence. நீங்கள் ஒரு செல்வாக்குள்ள ஒரு ராஜ்யமாக, தேசமாக இருப்பீர்கள். மற்றவர்கள் உங்களை பார்த்து கற்றுக்கொள்வார்கள். மற்றவர்கள் உங்களை பார்த்து உங்களைப் போல மாற வேண்டும் என்று விரும்புவார்கள். நீங்கள் அப்படிப்பட்ட முன்மாதிரி வாழ்க்கையை நீங்கள் வாழப்போகிறீர்கள். ஆனால் அந்தோ பரிதாபம், இஸ்ரவேல் தேசம்
சுற்றி இருக்கிற தேசங்களின் இருளைப் போல இவர்கள் ஒளியாக இருக்க வேண்டியவர்கள், அவர்களைப் போல இவர்கள் மாறிக்கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் தேவன் அவர்கள் மேலே பிரியமாக இல்லாமல் அவர்களை அந்நிய தேசத்திற்கு அவ்வப்பொழுது அடிமைகளாக போக அவர்களை ஆளுகை செய்ய சில நேரத்தில் ஏற்படுத்தினார். மிகவும் வேதனையான காரியம். மெசொப்பொத்தேமியர்கள், மோவாபியர்கள், பெலிஸ்தியர்கள், கானானியர்கள் இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நீங்கள் ஆளுகையிலே இருக்க வேண்டியவர்கள் இப்பொழுது எதிரி ஆளுகையிலே இருக்கிறான், நீங்கள் அவர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் you did not live the life that I intended you to live. நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை நீங்கள் வாழவில்லை. therefore அவர்கள் உங்கள் மேலே ஆளுகை செய்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அசீரியர்கள் வந்து வடக்கு ராஜ்யத்தை அடித்து நொறுக்குகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தின் வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம் யூதா பாபிலோனியர்கள் வந்து அவர்கள் அடித்து நாசமாக்குகிறார்கள். பாபிலோனியர்களுக்கு அடிமை, அசீரியர்களுக்கு அடிமை, மோவாபியர்களுக்கு அடிமை, கானானியர்களுக்கு அடிமை, பெலிஸ்தியர்களுக்கு அடிமை, மெசொப்பொத்தேமியர்களுக்கு அடிமை. அதில் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நாளாகமம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அடிமையாக இருக்க தேவன் அழைக்கவில்லை, ஆளுகையில் இருக்க நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் நாம் சரியாக வாழாத பட்சத்திலே நாம் அந்த நிலைக்கு தள்ளப்படுவோம். ஆமென். இந்த நாட்களில் எலெக்ஷனுக்காக நம்ம ஜெபித்து அநேக நேரத்தில் பதில் வராமல் போகிறது. காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஆசைப்படுறதை ஜெபிக்கிறோம், ஆனால் தேவன் ஆசைப்படுகிற கவர்மெண்ட்டை கொடுக்கறதில்லை, தகுதியான கவர்மெண்ட்டை தான் கொடுக்கிறார். God does not give us the government that we desire, He gives us the government we deserve. ஆட்சியை மாத்துங்க ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சொல்றார் நீ மாறுப்பாங்கிறாரு. எக்ஸ்டர்னலா மாத்துங்கன்னு சொல்றோம் ஆண்டவர் கிட்ட. ஆண்டவர் சொல்றாரு இல்ல, இன்டர்னலா மாத்துங்கிறாரு. உள்ள மாறு, எல்லாம் மாறும். நீ மாறு, எல்லாம் மாறும். சபை மாறட்டும், மற்ற எல்லா காரியங்களும் மாறும். தலைவன் மாறட்டும், மற்ற காரியங்கள் மாறும். தேவனுடைய வீடு முதலாவது மாற வேண்டும், தேவனுடைய ஜனம் முதலாவது மாற வேண்டும். தேசத்திலே மாற்றத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால் நாம் அடிக்கடி தேசத்திலே உள்ள காரியங்கள் மாற வேண்டும் என்று நாம் ஜெபித்து விடுகிறோம். நாம் மாற வேண்டும் பிரியமானவர்களே, அதைத்தான் தேவன் விரும்புகிறார். நியாயாதிபதிகள் காலத்தில் அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். சேட், ஜாதிகளுக்கு ஒளியாய் இருக்க இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் அழைத்தார். God called Israel to be a light to the Gentiles, but they failed tremendously. God does not force you. அவர் உங்களை வலுக்கட்டாயப்படுத்துவது இல்லை, அவர் உங்களை நெருக்குவது இல்லை, அவர் உங்களை அழுத்துவது இல்லை. அவர் உங்களை அழைக்கிறார். விட்டுக் கொடுக்க வேண்டும் அவருடைய நோக்கத்திற்கு. ஆபிரகாமை ஆசீர்வதித்து நீ ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னார். இஸ்ரவேல் தேசத்தை நான் உங்களை ஆசீர்வதித்து ஜாதிகளுக்கு ஒளியாய் வைப்பேன். திஸ் phrase, light to the Gentiles என்ற காரியம் பழைய ஏற்பாட்டில் பல முறை இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதிகளுக்கு ஒளியாயிருக்க வேண்டிய தேசம் தவறிவிட்டது. ஆமென். சரி, சில இண்டிவிஜுவல்ஸ், எபிரேய வாலிபர்கள், தானியேலு, அவர்கள் பாருங்க, அவர்கள் இருக்கிற இடத்துல ஆளுகையிலே இருக்கிறார்கள். they were in charge. எஸ்தர், நெகேமியா, இவர்கள் எல்லாரும் அரண்மனைக்குள்ளே போய்விட்டார்கள். அடிமைகளாக இருந்தாலும் யோசேப்பு வெளியிலே இருந்தவன் அரண்மனைக்குள்ளே போய்விட்டான். மொர்தெகாய் வெளியிலே இருந்தவன் அரண்மனைக்குள்ளே போய்விட்டான். எஸ்தர் வெளியிலே இருந்தவள் அரண்மனைக்குள்ளே போய்விட்டாள். ஆண்டவருடைய நோக்கம் எப்பொழுதுமே ஆளுகை. யோசேப்பு அவனை சூழ்நிலை ஒன்றும் செய்ய முடியவில்லை. குற்றப்படுத்தினார்கள், அழிக்க முயற்சித்தார்கள், அடிமையாக விற்றார்கள், ஏளனமாய் பேசினார்கள், குழியிலே போட்டார்கள், கொல்ல முயற்சித்தார்கள்.
வெறுத்தார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை என்று ஒன்று இருந்தது. நான் உன்னை சகோதரர் நடுவிலே உயர்த்துவேன். லீடர்ஷிப். தாவீது சகோதரர்கள் நடுவிலே உயர்த்தப்பட்டான். லீடர்ஷிப். இயேசு தன் சகோதரர்கள் நடுவிலே உயர்த்தப்பட்டிருந்தார். லீடர்ஷிப். யாபேஸ் தன் சகோதரர்கள் நடுவிலே உயர்த்தப்பட்டிருந்தான். லீடர்ஷிப். ஆமென். யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டான். ஆதியாகமம் 39:1. ஆனால் 39:4 பாருங்க. he became in charge of the house of Potiphar. in charge என்றால் என்ன? லீடர். அடிமையாக விற்கப்பட்ட அவன் இப்பொழுது லீடர் ஆகிவிட்டான். கர்த்தர் உங்களை லீடராக அழைத்திருந்தால் wherever you are you will be a leader. don't worry about circumstances. சூழ்நிலையினால தான் நான் இப்படி இருக்கிறேன் என்று நொந்து கொள்ள வேண்டாம் பிரியமானவர்களே. you will live the life that God intended. sooner or later you will come to the position that God has originally intended for you if you are not goofing up. நீங்கள் அதை சொதப்பாமல் இருந்தால் நீங்கள் ஆண்டவர் விரும்புகிற இடத்திற்கு வந்து விடுவீர்கள். இருக்கீங்களா? ஆர் யூ தேர்? ஆதியாகமம் 39:22. சிறையிலே போட்டார்கள். அங்கே சிறையிலே இன்சார்ஜ் ஆகிவிட்டான். NIV பைபிளில் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் நீங்கள் ஆதியாகமம் 39:4 படித்து பாருங்க. ஆதியாகமம் 39:22 படித்து பாருங்க. அதே போல் பிறகு ஆதியாகமம் 41:41 படித்து பாருங்க. இதெல்லாம் இன்சார்ஜ் என்ற வார்த்தை இருக்கும். லீடர். 39:4 போத்திபார் வீட்டில் இன்சார்ஜ். 39:22 இன்சார்ஜ் ஆஃப் த பிரிசன். 41:41 ஆதியாகமம். Genesis 41:41 இன்சார்ஜ் ஆஃப் த நேஷன். இன்னும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 41 அதிகாரம், Genesis 41:56 national economy. எகிப்தின் தேசிய பொருளாதாரம் யோசேப்பின் கையில். Genesis 41:56. Genesis 41:57 international economy யோசேப்பின் கையில். இன்சார்ஜ் 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 in charge, in charge, leader, 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 dominion, dominion, ஆளுகை. ஆண்டு கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை நான் பேசுகிறேன். I'm speaking the very words of God, very intention of God for man. Amen. Hallelujah. புதிய ஏற்பாட்டுக்கு வருவோமே. பவுல் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டு போகிற ஒரு வேளை பாம்பு கடிக்கிறது. அவனை பாம்பு கடிக்கிறது. பாம்பு கடித்தா யாருங்க சாகணும்? அது விஷப்பூச்சி என்று அங்கே வாசிக்கிறோம். It was a poisonous snake and it bit Paul. எல்லாரும் குற்றப்படுத்தினார்கள் பவுலை. அவன் கரை கடந்து வந்தாலும் அவன் பாவம் அவனை விட்டு போகவில்லை என்று குற்றப்படுத்தினார்கள். People will criticize you very often and very quickly, mercilessly. குற்றப்படுத்துவார்கள். அப்படித்தான் குற்றப்படுத்தினார்கள். இவன் வந்து பாம்பை உதறி போட்டுட்டு அவன் நார்மலாக இருக்கிறான். கொஞ்ச நேரத்தில் பாம்பு செத்து போச்சு. பிரியமானவர்களே, the snake, the poisonous snake was not in charge. It was Paul who was in charge. பாம்பு ஒன்றும் செய்ய முடியல. பாம்பு ஒன்றும் செய்ய முடியாது. சிங்கம் ஒன்றும் செய்ய முடியாது. தீ ஒன்றும் செய்ய முடியாது. சிறை ஒன்றும் செய்ய முடியாது. குழி ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் ஆண்டவரோடு உள்ள உறவை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. You are created to rule, but you will get that position only when you yield yourself to the way God wants you to live. தேவன் விரும்புகிற வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால்தான் நீங்கள் அந்த நிலையை நீங்கள் எட்டி பிடிக்க முடியும். சும்மா டயலாக் விடுறதுனால கிடையாது. You must live the life and God will ensure that you are exalted. God will ensure that you are that person of influence. செல்வாக்குள்ளதான நபராக நீங்கள் இருப்பீர்கள். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி,
நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் ஆண்டவருக்குள் இருந்தால் வாழ்க்கையில முன்னேற முடியாது என்று நினைக்கிறீர்களோ? No, you got it wrong. If only you yield yourself fully to God, you will rise up like a Daniel. You will rise up like a Joseph. யோசேப்பை போல, தானியேலை போல எழும்புவீர்கள். ஆமென். கரைதிரை இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. சிறையிலே பவுலையும் சீலாவையும் போட்டார்கள். சிறை காவலாளி இன்சார்ஜ் இல்லை, இப்பொழுது பவுலும் சீலாவும் இன்சார்ஜ் ஆகிவிட்டார்கள். அவன் சரண்டர் ஆகிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம், Revelation chapter 2 and chapter 3. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், ஜெயம் கொண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. 7 முறை. Revelation 2:7, Revelation 2:11, Revelation 2:17, Revelation 2:26, Revelation 3:5, Revelation 3:12, Revelation 3:21. When the Lord writes epistles, letters to the 7 churches in Asia, 7 சபைகளுக்கு எழுதப்பட்ட கடிதங்கள். ஒவ்வொரு கடிதத்திலும் நீங்கள் வாசிக்கிறதான காரியத்தை, செய்தியை பார்த்தால், முதலாவது பாராட்டு, கமெண்டேஷன், 2வது கரெக்ஷன், சரியில்லாத காரியம், 3வது அந்த கரெக்ஷனுக்கு விட்டு கொடுக்க விட்டால் வரக்கூடிய ஆபத்து, தி வார்னிங் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஆனால் ஜெயம் கொண்டால், மேற்கொண்டால் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம். Commendation, correction, warning of judgment that may follow if there is no repentance. And if you are an overcomer, number 4, you will have these promises. There is no promise in the New Testament other than that for overcomers. ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்குத்தான் வாக்குத்தத்தம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். He will inherit all things. The overcomer. Revelation 21:7. ஆமென். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான் வாசித்த இந்த 7 சபைகளுக்கு சொல்லப்பட்ட 7 ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்ற அந்த வசனங்கள் படித்து பாருங்கள். அதில் ப்ராமிசஸ் இருக்கிறது, அதில் வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஆண்டவர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆளுகை என்று சொன்னார்ல, அது பைபிளில் முதல் சாப்டர். இப்போ பைபிளில் உள்ள கடைசி சாப்டருக்கு வாங்க. கம் டு த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் த பைபிள். நித்திய காலமாக நமக்கு ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார்? நித்திய காலமாக ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், Revelation 22 and verse 5, see what you will be doing forever and ever. அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். Can you see that? அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். பைபிளில் ஃபர்ஸ்ட் சாப்டர் தி இன்டென்ஷன் ஆஃப் காட் ஃபார் மேன் இஸ் ஸ்பெல்ட் அவுட், அண்ட் இன் தி லாஸ்ட் சாப்டர் ஆஃப் த பைபிள் யூ see that again that being established. ஜெயம் கொள்ளுகிறவர்கள். இயேசு பூமியிலே வந்த பொழுது, மலை பிரசங்கம் பண்ணும் பொழுது, அவர் சீஷர்களுக்கு போதனை கொடுத்த பொழுது, அவர்களுக்கு மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள்,
நீங்கள் மலையின் மீது வைக்கப்பட்ட பட்டணம். Matthew 5 verse 13, salt of the earth. Matthew 5 verse 14, light of the world. Again Matthew 5 verse 14, city on a hilltop. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது ஏஜென்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவிலே, எல்லாரும் தாக்கிக்கப்படக்கூடிய அளவிலே இருக்கிறதான பொருட்கள். உப்பு இருக்கிற இடத்துல அந்த டேஸ்டையே மாற்றிடும். நீங்கள் இருக்கிற இடத்துல அந்த டேஸ்டே மாறிடணும். வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் இருக்காது, இருள் நீக்கப்படும். ஏஜென்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். மலையின் மீது வைக்கப்பட்ட பட்டணம் மறைந்திருக்காது, எல்லாரும் பார்க்கிற மாதிரி இருக்கும். ஆமென். ஆண்டவர் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழதான் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இட் இஸ் தட் சார்ட் ஆஃப் லைஃப் தட் காட் இஸ் காலிங் யூ அண்ட் மீ டு. ரெவலேஷன் 3:21, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்வேன். இந்த இடத்துல 2 சிங்காசனம் இருக்கிறது. பிதாவின் சிங்காசனம், இயேசுவின் சிங்காசனம். பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட இயேசு உட்கார்ந்ததை அவர் அங்கே சொல்லுகிறார். நான் ஜெயம் கொண்டு, இயேசுவினுடைய வார்த்தைகள், என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்தது போல. Jesus did not sit at the right hand of the Father together with the Father in his throne, the Father's throne, because he was a son. He says here he sat there because he was an overcomer. ஜெயம் கொள்ளுகிறவராக இருந்தபடினாலே உட்கார்ந்ததாகவும் அதோடு கூட சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, now to him that overcomes, அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். யாருக்கு? ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு. You and I are called to be overcomers. ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க தேவன் நம்மை அழைக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவர்கள், அவர்களுக்குத்தான் சிங்காசனம். கீழ்ப்படுத்தி என்று ஆதியாகமம் 1:28 வாசிக்கிறோம். அவர்கள் ஆண்டு கொள்ளுவார்கள். பைபிள் முழுவதும் நீங்கள் பல எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொன்னேன். சரியாக வாழ்ந்தவர்கள் ஆளுகையிலே இருந்தார்கள். ஆளுகையிலே இருந்தவர்கள் தள்ளப்பட்டதையும் நீங்கள் அறிவீர்கள். சவுல் தள்ளப்பட்டான். ஆண்டவருடைய உள்ளத்திலே 500 ஆண்டுகளாக இருந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் அவனுக்கு தருணம் கொடுக்கும் பொழுது அதை அவன் செய்யாமற் போகிறான். ஆண்டவர் அவனை தள்ளுகிறார். என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற இன்னொருவனை நான் ஏற்படுத்துவேன் ஆளுகைக்கு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ராஜாக்களை ஏற்படுத்துவதும் ராஜாக்களை தள்ளுவதும் ஆண்டவருக்கு உரியது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். 2 சிங்காசனம் என்று சொன்னேன். 2 சிங்காசனம், அதே போல 2 இளைப்பாறுதல் இருக்கிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Matthew 11 and verse 28 and 29. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொன்னார். இளைப்பாறுதல் தருவேன், அது வேற. அடுத்த வசனம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். Learn of me, Jesus says, and take the yoke together with me. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். You will find rest. 28ஆம் வசனம், I will give you rest. 29ஆம் வசனம், you will find rest. மத்தேயு 11:28 இளைப்பாறுதல் வேற, மத்தேயு 11:29 இளைப்பாறுதல் வேற. எகிப்தை விட்டு வெளியிலே வருகிறது, இளைப்பாறுதல் கிடைக்கிறது. ஆனால் கானானுக்குள்ளே போகிறது என்பது இன்னொரு இளைப்பாறுதல். Entering Canaan is a different type of rest. Coming out of Egypt is one type of rest.
Both are not the same. Some who left, not some, many who left Egypt and experienced the first rest did not experience the second rest of entering Canaan. சங்கீதம் 95 10-11 வசனங்கள். Psalm 95 verse 10 and 11. 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ள என் ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை. டாக்கிங் அபவுட் கேனன். அந்த இளைப்பாறுதல் வேற. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு இளைப்பாறுதல் எகிப்தை விட்டு வெளியிலே வருகிறது. ஆனால் இந்த இளைப்பாறுதல் வேற. எபிரேயர் 3 அதிகாரம் 7-11 வாசிக்கிறேன். எபிரேயர் 3 அதிகாரம் 7-11. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலே நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி 11 வசனம், என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை. இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பது இல்லை. 2 types of rest. 2 thrones. Revelation 3:21. 2 சிங்காசனம். ரோமர் 8 அதிகாரம். ரோமர் 8 அதிகாரம் 17 வசனம். ரோமன்ஸ் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. அது வேறங்க. பிள்ளைகள்னா சுதந்திரர். Being a child of God is something that everyone receives when you believe in Jesus. இயேசுவை நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லாரும் பிள்ளைகளாகி விடுகிறோம். தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கவனிங்க, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். joint heirs with Christ. Heir of God is one thing, but being called joint heirs with Christ is another story. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். இட் இஸ் கண்டிஷனல். பீயிங் a joint heir with Christ is conditional. Matthew 11:28 rest is different. Matthew 11:29 rest is different. Father's throne என்பது ஒன்று, இயேசுவின் சிங்காசனம் என்பது இன்னொன்று. தேவனுடைய சுதந்திரர் என்பது ஒன்று, கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரர் என்பது மற்றொன்று. பிள்ளைகள் என்பது ஒன்று, புத்திரர் என்பது மற்றொன்று. இயேசுனுடைய பிள்ளைகளாக நாம் எல்லாரும் மாறிவிடுகிறோம் ரட்சிக்கப்பட்ட பிறகு. ஆனால் புத்திரராக மாறுகிறோமா, வளருகிறோமா, அது வேற. மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். ரோமர் 8:14 எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். மத்தேயு 5 அதிகாரம் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது மேத்யூ சாப்டர் 5 verse 44 and 45 ஒரு 5 காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். 5 காரியங்கள். இவைகளை செய்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு நீங்கள் புத்திரராயிருப்பீர்கள். புத்தர் என்று எங்கேயெல்லாம் வருகிறதோ, மத்தேயு 5:9, மத்தேயு 5:44-45, ரோமர் 8:14 எல்லா இடத்துலையுமே நிபந்தனையோடு வருகிறது. புத்திரர் என்பது வேற, பிள்ளைகள் என்பது வேற. புத்திரர் என்பது வளர்ச்சி. இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிற இளைப்பாறுதல் வேற. இளைப்பாறுதல் உங்களுக்கு கிடைக்கும். யூ வில் ரிசீவ் ரெஸ்ட் என்று சொல்லுகிறதான மத்தேயு 11:28 இளைப்பாறுதல் வேற. மத்தேயு 11:29 சொல்லப்படுகிறதான யூ வில் ஃபைண்ட் ரெஸ்ட் என்ற இளைப்பாறுதல் வேற. ரோமர் 8:17 கிறிஸ்துவுடன்
உடன் சுதந்திரவாளி என்பது கம்ப்ளீட்டாக வேற. தேவனுடைய சுதந்திரர் என்று சொல்லுகிற அந்த நிலையை காட்டிலும் அது மேலான நிலை. கிறிஸ்துவுடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆளுகை, டொமினியன். ஆமேன். புரிகிறதா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். A child was born, but son was given. தேவனுடைய நோக்கத்திலே நாம் ஈடுபட வேண்டுமென்றால், சிறப்பாக செயல்பட வேண்டுமென்றால், ஆண்டவருடைய முழுமையான நோக்கத்தை வாழ வேண்டுமென்றால் புத்திரராக மாற வேண்டும். இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறும் பொழுது இவர் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சத்தம் வந்தது. என்டார்ஸ்மெண்ட். திஸ் இஸ் மை beloved son in whom I am well pleased. ஆண்டவர் நம்மளே பிரியமா இருக்கிறாரா? நேசிக்கிறாருங்க உண்மை. ஆனால் பிரியமா இருக்கிறாரா? that's another story. That's another story altogether. பிரியமானவர்களே, God intended life. தேவன் நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை, intended purpose for man. The divine intention of God for man, created to rule. ஆளுகைக்காக பிறந்தவர்கள். நான் சொல்லுகிறது அரசியல் ஆட்சி அல்ல. நான் சொல்லுகிறது கொடூர மன்னனின் ஆட்சியைப் போல ஒரு ஸ்தானத்தில் இருந்து எல்லாரையும் அதிகாரம் பண்ணி கொண்டிருக்கிற அதை நான் சொல்லவில்லை. ஆனால் இன்ஃப்ளூவன்ஸ், ஒரு செல்வாக்கு, 4 பேருக்கு ஆசீர்வாதமாக. ஆமேன். உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிற தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிற நிலையிலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துகிறதான நிலை, அதுதான் தேவனுடைய ஒரிஜினல் இன்டென்ஷன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நான் உங்களுக்கு அன்பாக கேட்கிறேன், முழுமையாக விட்டு கொடுங்க. லெட் காட்ஸ் ஃபுல்லஸ்ட் பர்பஸ் பி அவுட்வொர்க்ட் இன் யுவர் லைஃப். தேவனுடைய முழுமையான திட்டம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். ஆண்டவருடைய முழுமையான திட்டம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். Let the highest purpose of God be outworked in your life. Let the very intention of God be seen in your life. But you don't be a hindrance. நீங்கள் தடையாக இல்லாமல் இருங்கள். Be fruitful, multiply, subdue, and then you will have dominion. Amen. Created to rule. ஆண்டு கொள்ளுங்கள், என்றென்றைக்கும் அரசாளுவார்கள். கீழாகாமல் மேலாவீர்கள், வாலாகாமல் தலையாவீர்கள். ஆமேன். கடன் கொடுப்பீர்கள், கடன் வாங்க மாட்டீர்கள். உப்பாக இருப்பீர்கள், வெளிச்சமாக இருப்பீர்கள். தீயிலே போட்டாலும், சிறையிலே போட்டாலும், பாம்பு கடித்தாலும், சிங்க கூண்டுக்குள்ளே போட்டாலும், சிறையிலே போட்டாலும், அடிமையாக விற்றாலும் சூழ்நிலைகள் உங்களை கட்டுப்படுத்தாது. நீங்கள் ஆண்டவரோடு கூட சரியாக இருந்தால் பிரியமானவர்களே, you will rise up. ஆமேன். encouraging you to rise up. எழும்புங்கள் பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் எழும்புங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே ஒரு கமிட்டட் குரூப் ஆஃப் பீப்புளை, ஒரு பிரீட் ஆஃப் பீப்புளை தேடுகிறார், அவருக்காக எழும்பி பிரகாசிக்கிறதற்கு. and would you be in that company of faithful remnant? ஆண்டவருக்காக இருக்கிற உண்மையான மீதியான ஒரு கூட்டம் இருக்கிறதே, அந்த கூட்டத்திலே ஒருவராக நீங்கள் இருப்பீர்களா? கிதியோனின் 300 நீங்கள் இருப்பீர்களா? பாகாலுக்கு பணியாத அந்த சில மக்களை போல, எலியாவை போல இருப்பீர்களா? யோவான் ஸ்நானகனை போல ஆண்டவருக்காக வழியை ஆயத்தம் பண்ண வந்தவனை போல நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று இருப்பீர்களா? அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை கொண்டுதான் இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்கு முன்னதாக ஆண்டவர் ஒரு கூட்டத்தை, ஒரு யோவான் ஸ்நானகன் தலைமுறையை எழுப்பி ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் எழுப்புகிறார். அல்லேலூயா, praise the Lord. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, be blessed by God and be a blessing. தேவனால் ஆசீர்வதிக்கப்படுங்கள். ஆமேன். தேவனுடைய ஆசீர்வாத வாய்க்காலாக இருங்கள். கீழாகாமல் மேலாகுங்கள், வாலாகாமல் தலையாகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார், தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய முழுமையான திட்டத்திற்குள்ளே நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருதா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க என்ற பாடலை பாடுவோம். சாம் மோசஸ். அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை படைக்கலாம்.
கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓ சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் ஒளிந்தனர்க்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் ஒளிந்தனர்க்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. காடும் கோபம் நீக்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தாரே. காடும் கோபம் நீக்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தம் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தம் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அன்னலம் இயேசுவை பாடிடுவேன்.
அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தம் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தம் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. பிரைஸ் காட். தேவன் நம்மை ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபமணி ரோமா தகப்பனே, எங்களோடு கூட இந்த ஆராதனையில் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் விஷன் 2030க்காக டெய்லி ஜெபிக்கிறோம், வாரந்தோறும் ஜெபிக்கிறோம், மாதந்தோறும் ஜெபிக்கிறோம், பலவிதமான ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். எல்லாவற்றிலும் உடைய கரம் இருக்கிறது. பதில் வரட்டும், பதில் வரட்டும், பெரிய அளவிலே பதில் வரட்டும். உமக்கு ஸ்தோத்திரம். பலவீனமாக, சுகவீனமாக, வியாதியோடு, தேவைகளோடு இருக்கிற மக்களை விட கரத்தில் கொடுக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல் வழி நடத்தது யாவரோடும் கூட இன்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். Thank you and God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.